ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஐபிஎல் வைப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் வேற ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரிலாக்ஸான வெக்கேஷன் மோடுக்கு எல்லாரும் ரெடி ஆகியிருப்பீங்க. ஆனா இந்த ரிலாக்ஸான டைம்ல உங்களோட லைஃப்க்கு தேவையான ஒரு முக்கியமான எனர்ஜி பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த பதிவை கொடுத்துருக்கோம். எனர்ஜி, வைப்ரேஷன், இந்த வார்த்தைகளை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பல நேரங்கள்ல யூஸ் பண்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய உண்மை, அளவிட முடியாத ஒரு சக்தி இருக்குன்னு யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு விதமான எனர்ஜி இருக்கவே செய்யுது. ஆனா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறது அந்த சூழ்நிலையும் அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ற விதத்தையும் பொறுத்து இருக்கு. ஆனா எனர்ஜி இல்லாம எந்த செயலுமே இருக்க முடியாது. உங்க கைவிரலை அசைக்கவும் எனர்ஜி தேவைப்படும். உங்க லைஃப்ல சக்சஸ் ஃபேஸ் பண்ணவும் ஒரு கான்ஸ்டன்டான எனர்ஜி தேவைப்படும். பிசிக்ஸ்ல எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல திருப்பி திருப்பி செய்யற சில ஆக்ஷன்ஸ் சில அதிர்வுகளை உருவாக்கும். அதுதான் வைப்ரேஷன் சொல்றாங்க. அதே போல அதிர்வுகள் எந்த ரேட்ல இருக்கும்னு பாக்குறது தான் ஃப்ரீக்வன்சியோட டெஃபினிஷன். இதெல்லாம் சயின்டிபிக்கான டெஃபினிஷன் மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களை வச்சு கூட இதே டெர்ம்ஸை டிஃபைன் பண்ணலாம். வைப்ரேஷன் இது உங்க ரிப்பீட்டடான எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு விஷயம். உங்களோட ஒவ்வொரு வைப்ரேஷனும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட எமோஷனை நீங்க எந்த எனர்ஜியோடு வெளிப்படுத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களோட வைப்ரேஷன் மாறும். நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களோட எனர்ஜி லெவல் ஒரு மாதிரி இருக்கும். உங்களை கோபப்படுத்துற ஒரு நிகழ்வுல உங்களோட எமோஷன்ஸ் ஒரு விதமா இருக்கும். இப்படி உங்க மைண்ட்ல இருக்க எண்ணங்கள் உங்களோட எனர்ஜியையும் உங்களோட வைப்ரேஷனையும் அஃபெக்ட் பண்ணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி உங்க மேனிஃபெஸ்டேஷனை செய்யும் போது உங்க அதிர்வுகளை நீங்க ஆசைப்படுற விஷயத்தோடு மேட்ச் ஆகுற மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியணும். அப்பதான் இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களோட மனசுல இருக்க ஆசைகள் அதிர்வுகளா புரிய வரும். மெடிடேஷன், பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு இருக்கிறது, கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்றது இதெல்லாம் செய்யும் போது உங்களோட வைப்ரேஷனை ஈஸியா அதிகப்படுத்த முடியும். அதை வச்சு உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்க லைஃப்குள்ள கொண்டு வரவும் முடியும். இதோட கோர் ஐடியா என்னன்னா, உங்க அதிர்வுகள் என்ன மாதிரி இருக்கோ அதே விஷயங்களை ஈஸியா ஈர்க்கிறீங்க. அந்த விஷயங்கள் உங்க ரியாலிட்டியில வர மனிதர்களா, அனுபவங்களா கூட இருக்கலாம். சோ இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அதிர்வு நிலையா இருக்கு. இந்த அதிர்வுகள் தான் நம்மள இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கிற சக்தியா இருக்கும். நீங்க அவதார் மூவி பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு புனிதமான மரத்துல இருக்க வேர்களோடு மக்கள் அவங்கள கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுல இருந்து வர சிக்னல்ஸ் அவங்களோட கேள்விகளுக்கான பதிலா இருக்கும். அந்த மரத்தை சுத்தி உட்காந்து ப்ரே பண்றது மூலமா அவங்களோட முன்னோர்கள் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியற மாதிரி ஒரு கற்பனை காட்சி இருக்கும். இந்த காட்சி கற்பனையா இருந்தாலும் அதுல ஒரு உண்மையான மெசேஜ் இருக்கு. அதை ஏத்துக்கிட்டே ஆகணும். நம்மளோட பிரபஞ்சம் மொத்தமும் இதே மாதிரி ஒரு கனெக்ஷன்ல பிணைக்கப்பட்டிருக்கு. அததான் வைப்ரேஷனல் எனர்ஜின்னு சொல்றோம். சோ உங்களோட நோக்கங்கள் தெளிவா உறுதியா இருந்தா பிரபஞ்சம் முழுக்க இருக்க ஆற்றல்களை வச்சு உங்களோட கனவு வாழ்க்கைய நீங்களே டிசைன் பண்ணிக்க முடியும். அது சரி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மாதிரி தெரியுது. கஷ்டம், ஈஸி இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்க ஒரு வகையான எண்ணம் மட்டுமே. எதையுமே முழுசா நம்பி ஏத்துக்கிட்டா அந்த ப்ராசஸ் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கானதா தெரியும். அதே போல நம்பிக்கை இல்லாத எந்த விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் செய்வீங்க. இதான் ரியாலிட்டி. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பத்தி புரிஞ்சுக்க நினைச்சா இந்த யூனிவர்ஸோட எனர்ஜி பத்தின புரிதலும் அவசியமா இருக்கணும். அப்பதான் அந்த எனர்ஜியோடு உங்களை அலைன்ட வச்சுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக நீங்க ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். அப்போ உங்களோட எனர்ஜியை ரொம்ப சுலபமா அதிகப்படுத்த முடியும். உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸையும் ஈஸியாக்கலாம். சரி, முதல் முக்கியமான ஸ்டெப் கிளியர் இன்டென்ஷன்ஸ். உங்களோட ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள் கிளியரா இருந்தாதான் உங்களால யூனிவர்ஸோட எனர்ஜியை புரிஞ்சுக்க முடியும். அது கூட கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஆனா நாம தான் அந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்காச்சே. சில பேர் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வீக்கா இருப்பாங்க. கிளாரிட்டியும் ஸ்ட்ராங்கான இன்டென்ஷனும் ஒரே நாள்ல வராது. அதை ஓவர் நைட்ல கொண்டு வரவும் முடியாது. அதுக்காக டைம் ஒதுக்கி உங்க மைண்ட அமைதியா வச்சு இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ரிலேட்டபிளா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஆசைய கோலா செட் பண்ணணும். அதுதான் கிளியரான இன்டென்ஷனா இருக்க முடியும். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்துகிட்டு அடுத்த வருஷமே நான் ஒரு பில்லியனியர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா? நடக்கும், ஆனா ரொம்ப காலமாகும். அது ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட ரிலேட்டபிளா இல்லாத ஒரு கனவை நீங்க முழுசா நம்பிக்கையோடு ஏத்துக்கவே மாட்டீங்க. நடந்தா நல்லா இருக்கும், பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு. இப்படி நீங்க சந்தேகத்தோடு யோசிக்கிற ஒரு விஷயம் உங்களை எப்பவுமே யூனிவர்ஸோட எனர்ஜியோடும் ஒத்து போக வைக்காது. எந்த நிலை உங்களோட இப்ப இருக்க வாழ்க்கைக்கு முழு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும்? எந்த ஆசை உங்களை தொடர்ச்சியான நம்பிக்கையான முயற்சிகளை எடுக்க வைக்கும்னு யோசிச்சு அதுக்கேத்த ஆசைகளை உங்க மனசுக்குள்ள தெளிவா கொண்டு வர ட்ரை பண்ணணும்.
நீங்க அந்த நிலையில கட்டாயம் இருப்பீங்கன்னு நம்பணும். இப்போ இந்தியால ஏதோ ஒரு சின்ன டவுன்ல இருந்துகிட்டு அடுத்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆகணும்னு நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போலதான் நம்ம லைஃப்ல ரிலேட்டபிளா இல்லாத கனவுகளையும் கற்பனைகளையும் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறது. அப்போ நான் நினைச்ச அமெரிக்க பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு கேட்டா கண்டிப்பா ஆகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அமெரிக்கா போக ஆசை இருக்கணும். அந்த ஆசை இருந்தா மட்டுமே உங்களோட கனவு நிஜமாக வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்தியால இருந்துகிட்டே அமெரிக்க பிரசிடென்ட் ஆக முடியாது. அதே போல உங்களோட கனவுக்கு செட் ஆகாத ஒரு லைஃப்ல இருந்துகிட்டு அதை பத்தின நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்துக்கவே முடியாது. சோ உங்க இன்டென்ஷன், அதாவது உங்களோட ஆசைகள் ஆழமானதா உறுதியான எண்ணங்களா இருக்கணும். அப்பதான் இந்த யூனிவர்ஸ் உங்களோட ஸ்ட்ராங்கான எனர்ஜி கூட ஈஸியா மேட்ச் ஆகும். ரெண்டாவது, பிராக்டிஸ் கிராட்டிடியூட். உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதுக்கேற்ற மேனிஃபெஸ்டேஷன் தான் நீங்க செய்ய முடியும். ஒரு சோகமான பாட்டுக்கு குத்து டான்ஸ் ஆட முடியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்து உங்களுக்கான பெர்ஃபெக்டான பார்ட்னரை பத்தி யோசிக்க முடியுமா? பணத்தை பத்தின நெகட்டிவான எண்ணங்களையும் கம்ப்ளைண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு நான் அம்பானியாவேன்னு சொன்னா மட்டும் நீங்க ஒரு பில்லியனியர் ஸ்டேட்டஸ்க்கு போக முடியுமா? இது எல்லாத்துக்குமே ஒரே பதில், முடியாது. உங்க எனர்ஜிய மோசமான நிலையில வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான நல்ல விஷயங்களை உங்களால யோசிக்க கூட முடியாது. கம்ப்ளைண்ட்ஸ், காசிப்ஸ் இதெல்லாம் பேசுற உங்க மைண்ட்ல பாசிட்டிவான எண்ணங்களுக்கு இடமே இல்லை. ஸோ இந்த நெகட்டிவிட்டியை குறைக்க, உங்களோட பியூரான எனர்ஜியை அதிகமாக்க கிராட்டிடியூட் மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிராட்டிடியூட் அப்படிங்கிற இந்த நன்றி உணர்வு உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸை ரொம்ப சிம்பிளா கொண்டு வர முடியும்னு உறுதியா நம்பலாம். நம்ம கிட்ட பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் இந்த நன்றி உணர்வு தான். நம்மளோட வாழ்க்கையில இருக்க நல்ல விஷயங்களை பார்க்க தெரியணும். அதுக்கான வேல்யூஸை புரிஞ்சுக்காம நீங்க வேற எந்த புது எனர்ஜியையும் உள்ள கொண்டு வர முடியாது. ஸோ உங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு இந்த கிராட்டிடியூட் பிராக்டிஸ் கண்டிப்பா உதவி செய்யும். உதாரணத்துக்கு, 1 கோடி ரூபாய் சொத்து சேர்க்க ஆசைப்படுற ஒருத்தர் முதல்ல தாங்கிட்ட இருக்க அந்த முதல் 1000 ரூபாய்க்கு நன்றியோடு இருக்கணும். ஒரு நல்ல அன்பான துணையை ஈர்க்க நினைச்சா முதல்ல உங்க மைண்ட்ல அந்த அன்பு இருக்கான்னு பார்க்கணும். உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அந்த அன்பு முழுசா கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்பதான் இன்னும் அதிகமான அன்பை ஈர்க்கிற நிலைக்கு உங்களை உயர்த்திக்க முடியும். சோ இதெல்லாம் மாத்துறதுக்கு டெய்லியும் நன்றி சொல்ற பழக்கத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, உங்க லைஃபை ஈஸி ஆக்குற ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க சொல்ற நன்றி இன்னும் அதிகமான பிளெஸிங்ஸை கொண்டு வரும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் உங்களுக்கு ஏற்படும். சோ டெய்லியும் காலையில எழுந்ததும் உங்ககிட்ட இருக்க 10 விஷயங்களை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. அதே போல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இதை நீங்க மனசுல சொன்னா கூட போதும். ஆனா உங்களால கவனம் செலுத்த முடியலனா ஒரு நோட் புக் இல்ல டைரி எடுத்து எழுதவும் செய்யலாம். கண்டிப்பா இந்த பயிற்சி உங்களோட எனர்ஜி லெவல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்ததை நம்ம பார்க்க போறதும் இதே மாதிரியான ஒரு பிராக்டிஸ் தான். விஷுவலைஸ் அண்ட் ஃபீல் த எனர்ஜி. என்டர்டெயின்மெண்ட்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதே சினிமா, சீரீஸ், டிராமாஸா தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கதையும் வெறும் வார்த்தைகளா இல்லாம ஒரு தெளிவான காட்சியா இருந்தா உங்க மைண்ட்ல அது ஈஸியா ஸ்டோர் ஆகும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரியான ஒரு நல்ல சினிமா தான். நம்ம டிஆர் மாதிரி அந்த சினிமாவோட டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாமே நீங்க தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வரப்போற சீனா இருக்கும். அந்த சீன்ல யாரெல்லாம் இருக்கணும், என்ன எமோஷன்ஸை வச்சுக்கணும், அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், இப்படி எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நீங்களே பார்த்து பார்த்து செட் பண்ணலாம். இது கேட்க காமெடியா தெரியலாம், ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க முழுசா நம்பினீங்கன்னா இதை நிச்சயமா செய்ய முடியும். உங்க மைண்ட்ல இருக்க தெளிவான எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தோன்னு உங்களால முன்னாடியே கணிக்க முடியும். அதுக்கான ஒரு டூல் தான் இந்த விஷுவலைசேஷன் பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க மைண்ட்ல இருக்க சின்ன சின்ன சந்தேகங்களையும் நீக்க முடியும். நீங்க ஈர்க்க நினைக்கிற ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கிறதா இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் உங்களோட எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தும். அப்போ உங்களோட எனர்ஜியை யூனிவர்ஸோட எனர்ஜி கூட மேட்ச் பண்ணலாம். ஆரம்பத்துல இந்த பிராக்டிஸ் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தெளிவான காட்சிகளா இருக்காது. மைண்ட்ல தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஆனா இது நீங்க கண்டினியூஸா பயிற்சி பண்ணும்போது உங்க மைண்ட்ல அது ஒரு நிலையான சீன் மாதிரி உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். உங்க லைஃப்ல நடக்க போற ஒரு சீனை முன்னாடியே ஒரு கேமரா வழியா பாக்குற மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டா இமேஜின் பண்ணி பாக்குறதா இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக். இதை விடிய காலையில பிராக்டிஸ் பண்ணலாம், இல்லனா நைட் ஒரு ஹாஃப் ஸ்லீப்ல இருக்கும் போது ட்ரை பண்ணலாம். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உங்க ஆசைகளையும் கனவுகளையும் ரொம்ப ஆழமா ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிற ஒரு சிம்பிளான பிராக்டிஸ் தான் இது. இதனால
உங்களோட ஆசை இல்ல உங்க கனவு நிறைவேறினதுக்கு அப்புறம் உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னு யூனிவர்ஸ்க்கு புரிய வைக்க முடியும். அப்போ அதே எனர்ஜிக்கு மேட்ச் ஆகிற விஷயங்களை உங்க ரியல் லைஃப்லயும் பார்க்க முடியும். அடுத்ததா அஃபர்மேஷன் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட். நீங்க என்னதான் கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணாலும், விஷுவலைசேஷன் மாதிரியான ப்ராசஸ் செஞ்சாலும், உங்க மைண்டுக்குள்ள ஓடுற செல்ஃப் டாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம போனா கூட உங்களோட எனர்ஜி குறையும். நம்ம மைண்ட் வாய்ஸை பத்தி கேட்கவா வேணும்? எப்போ என்ன பேசணும்னு அதுக்கு சுத்தமா தெரியாது. சந்தோஷமான டைம்ல கூட அதை முழுசா அனுபவிக்க விடாம ஏதாவது ஒரு சோகமான பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி யோசிக்க வைக்கும். இப்படிதான் அன்னைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். இப்படி தேவையில்லாத எல்லாத்தையும் உங்க மைண்டுக்குள்ள பேசிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவான செல்ஃப் டாக்ஸையும் உங்களுக்குள்ள இருக்க ஆழமான நெகட்டிவ் எண்ணங்களையும் தடுக்க அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்றப்போ அதை உங்க ஆழ் மனசுல நல்ல பதிய வைக்க முடியும். அதோட நல்ல பாதிப்பை நீங்க செய்யற எல்லா செயல்லையும் உணரவும் முடியும். ஒரு பிரச்சனையில இருக்கும்போது கூட இந்த நிலை மாறும். என்னால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்க முடியும்னு நீங்க திருப்பி திருப்பி சொல்றப்போ உங்களுக்கே தெரியாம உங்க மைண்ட்ல ஒரு பாசிட்டிவான ஃபீலை உருவாக்க முடியும். அந்த ஃபீல் தர எனர்ஜியை வச்சு உங்க ப்ராப்ளம்கான ஒரு நல்ல சொல்யூஷனை பத்தி யோசிக்க முடியும். இந்த அஃபர்மேஷன்ஸை ஒரு சிச்சுவேஷனுக்கு சொல்லலாம், இல்ல உங்க டெய்லி லைஃப்க்கு மொத்தமா சேர்த்து சொல்ல முடியும். ஆன்லைன் மீடியால ஏகப்பட்ட பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லனா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அஃபர்மேஷனை நீங்களே கிரியேட் பண்ணி உங்களோட சொந்த வாய்ஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அது திருப்பி திருப்பி கேட்கும்போது உங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எண்ணங்களை ரிமூவ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவான மனிதர்கள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. நெகட்டிவான வார்த்தைகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து எப்பவுமே தள்ளி இருக்க முயற்சி பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே யூனிவர்ஸோட எனர்ஜி கூட மேட்ச் ஆக வைக்கிற டெக்னிக்ஸ் தான். இதையும் தாண்டி சில இயற்கையான விதிகள் மூலமா உங்களோட வைப்ரேஷனை அதிகப்படுத்த முடியும். கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி மெடிடேட் பண்றது, உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு ஏத்த உணர்வு பூர்வமான மெசேஜஸ் கேட்கறது, இதெல்லாம் இயற்கையான நிலையில உங்களோட ஃபோக்கஸை அதிகப்படுத்த உதவி செய்யும். இப்போ ஒரு சில இயற்கை விதிகளை பார்க்கலாம். முதல்ல லா ஆஃப் வைப்ரேஷன். உங்க ஆசைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகள் இருக்கும், அதுக்கேத்த அதிர்வுகளோடு உங்களோட வைப்ரேஷன்ஸை மேட்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஒரே மாதிரியான விஷயங்கள் ஒன்னு ஈர்க்கும். இதை அடிப்படையை வச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரியான பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களை சுத்தியும் அதே மாதிரியான பாசிட்டிவ் மனிதர்களையும் சந்தர்ப்பங்களையும் ஈர்க்க முடியும். மூணாவது லா ஆஃப் அசம்ஷன். ஒரு விஷயம் ஏற்கனவே உங்க லைஃப்ல இருக்கிற மாதிரி நினைச்சு பார்க்க முடிஞ்சா உங்க மைண்ட்ல ஒரு நிம்மதியான அமைதியான நிலையை உருவாக்கலாம். அந்த நிலை நீங்க நினைக்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக்கும். இப்போ அதிகமான பணம் இருக்கிறதா நீங்க நினைக்கும் போது அதே மாதிரியான உணர்வுகள் தரக்கூடிய நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்களே பார்க்கலாம். நாலாவது லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். அசம்ஷன் மாதிரியே இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான டூல். நாம எப்பவுமே செய்யற செயலை விட அதோட ரிசல்ட் எப்படி இருக்குமோ நினைச்சுதான் கவலையோட இருப்போம். ஆனா நீங்க எப்ப அந்த ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாம உங்க செயல்கள்ல கவனமா இருக்கீங்களோ அப்போ நீங்க நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமா உங்க ரியல் லைஃப்ல நடக்கும். அடுத்ததா லா ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். வெறும் கனவுகளா கற்பனையா இல்லாம உங்க ஆசைகளுக்கு ஏத்த சின்ன முயற்சிகளை செய்ய நினைக்கிறது உங்க எனர்ஜி லெவல்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இதனால கூட உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆறாவது லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற நிகழ்வு நடக்கணும்னா அதுக்கேத்த செயல்களை செய்ய தயாரா இருக்கணும். ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண நல்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே செய்யணும். நீங்க செய்யற எல்லாமே கர்மாங்கிற பேர்ல உங்களுக்கு திரும்ப வரும்னு சொல்றதா இந்த விதி. சோ பணத்தை அதிகமா ஈர்க்க நினைச்சீங்கன்னா அதை அதிகமா செலவு பண்ணணும். அப்பதான் உங்களால அதிக அளவுக்கான பணத்தை மேனேஜ் பண்ண முடியும்னு யூனிவர்ஸ்க்கு புரிய வைக்க முடியும். கடைசியா லா ஆஃப் பொலாரிட்டி அண்ட் டுவாலிட்டி. எல்லா செயலும் நல்லதாவும் இருக்கும் கெட்டதாவும் இருக்கும். நீங்க எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்கான விளைவுகளை மட்டுமே உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். இதுதான் இந்த விதியோட பேசிக்கான ஃபீச்சர். இந்த மாதிரியான இயற்கை விதிகளோட அடிப்படையா வச்சு உங்க எனர்ஜி லெவலை யூனிவர்ஸோட எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணிக்க முடியும். இதனால உங்க மைண்ட்ல இருக்க தெளிவான இன்டென்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த எல்லா டெக்னிக்கும் உங்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்துற சின்ன சின்ன முயற்சிகள் தான். ஆனா உங்க மைண்ட்ல ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லாம எந்த ப்ராசஸையும் உங்களால செய்ய முடியாது. உங்க ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கைய உங்க மைண்ட்ல உருவாக்கினா மட்டுமே நீங்க நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியும். நம்பிக்கை இல்லாம வெறும் ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற எந்த ஒரு பிராக்டிஸும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வராதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்.
உங்க எதிர்பார்ப்பை கம்மி பண்ணி இயற்கையான அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஈஸியா அடையிற வழிகளை தெரிஞ்சுக்கோங்க. உங்க கனவுகள் நடக்கும்னு நீங்க நம்பணும். அதுக்கான சூழலும் அதுக்கான மனிதர்களும் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்பதான் யூனிவர்ஸ் உங்களை நம்பிக்கையான பாதையில கொண்டு போறத நீங்களே உணர முடியும். அதே போல உங்களோட எனர்ஜி லெவல் எந்த நிலையில இருந்தாலும் அதை அதிகப்படுத்த சில ஸ்பெஷலான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதாவது 369 டெஸ்லா மெத்தட், கிராட்டிடியூட் ஜேர்னல்ஸ், விஷன் போர்டு உருவாக்குறது. இதை தவிர 555 மெத்தட், 999 மெத்தட்னு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்துற முயற்சிகள் தான். உங்களோட ஆழமான ஆசைகளை உங்க ஆழ் மனசுக்கு பதிய வைக்க செய்யற ரிப்பீட்டடான ப்ராசஸ். இதெல்லாம் செஞ்ச உடனே நான் நினைச்சது நடக்குமான்னு கேட்டா நடக்கும். ஆனா அதுக்காக வெறும் டெக்னிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு சும்மா சோஃபால உட்காந்து வெப் சீரிஸை பார்த்துட்டு இருந்தா நீங்க எதிர்பார்க்குற அந்த மூமெண்ட் வந்தா கூட உங்களால அதை உணர முடியாது. அந்த அளவுக்கு உங்க மைண்டை கவனம் இல்லாம வச்சுப்பீங்க. உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல கவனமா இருக்க நினைச்சா உங்களோட டெய்லி ஹேபிட்ஸையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கை உங்க கனவுகளோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேது சில மாற்றங்களை கொண்டு வரணும். அப்பதான் உங்க மேனிஃபெஸ்டேஷன் நிஜமாகிறத நீங்க உணர முடியும். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் மேஜிக் மாதிரி நடந்து உங்களோட ரியாலிட்டியை மாத்துறதில்ல. எந்த ஒரு அலாவுதீன் பூதமும் உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க எஜமான்னு கேட்க போறதில்ல. சோ உங்க லைஃப்ல நடக்க போற மிராக்கிள்ஸ நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. அதுக்கேத்த வழிகளையும் நீங்களே தான் உருவாக்குறீங்க. அதே போல உங்களோட தேவை எது, உங்களோட விருப்பங்கள் என்னன்னு முடிவு செய்ய வேண்டியது நீங்க மட்டும்தான், வேற யாரும் இல்ல. யாரை பார்த்தோ நீங்க உங்க ஆசைகளை வளர்த்துக்க வேண்டாம். உங்க மனசுல இருக்க எண்ணங்கள் உங்களை எப்படி கைட் பண்ணுதோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ண நினைச்சாதான் நீங்க நினைச்ச நிலையை அடைய முடியும். அதே போல உங்க லைஃப்ல நடக்கிற எந்த விஷயமும் தற்செயலா நடக்கிறது இல்ல. எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்கும். எந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டோ உங்களோட மைண்ட்ல இல்லாம ரியாலிட்டியில வர வாய்ப்பில்ல. அது சரியோ தப்போ நீங்க உங்க எண்ணங்கள்ல கொண்டு வராத வரைக்கும் உங்களை பாதிக்கிற இல்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ற எதையுமே நீங்க பிராக்டிக்கலா பார்க்க முடியாது. அதே போல யூனிவர்ஸ் உங்க கூட கனெக்ட் பண்ணிக்க தேர்ந்தெடுத்த ஒரு வழிதான் சின்க்ரோனிசிட்டிஸ். நீங்க டெய்லி லைஃப்ல பாக்குற நார்மலான விஷயம் கூட யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்புற ஒரு ஸ்பெஷலான மெசேஜா இருக்கலாம். டிராஃபிக் சிக்னல், அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு, உங்க மொபைல்ல வர ஒரு நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட வழியில உங்க கூட யூனிவர்ஸ் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். நீங்க ரொம்ப கவனமா இருந்தா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு அதை யூஸ் பண்ணவும் முடியும். உங்க பிரசன்ட்ல நடக்கிற விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருந்தாதான் இந்த சின்க்ரோனிசிட்டிஸை பார்க்க முடியும். சோ நீங்க எப்பவுமே உங்களோட பாஸ்ட்ல நடந்த தப்பான விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தா நல்ல விஷயங்கள் உங்களை சுத்தி நடந்தா கூட அதை புரிஞ்சுக்க முடியாது. அதே போல யூனிவர்ஸோட எனர்ஜியை புரிஞ்சுக்க அதை கண்ட்ரோல் பண்ற வழிகளை தேடி போக தேவையில்லை. இயற்கையான விதிகளோடு உங்களை அலைன் பண்ணிட்டு உங்களுக்கான ரியாலிட்டியை நீங்களே உருவாக்கலாம். கிளியரான இலக்கை செட் பண்ணிட்டு விஷுவலைசேஷனையும் கிராட்டிடியூடையும் பிராக்டிஸ் பண்ணி உங்க மைண்ட்ல ஒரு நம்பிக்கையான மாற்றங்களை நீங்களே கொண்டு வர முடியும். சீக்ரெட் புக் வந்ததுல இருந்து மக்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஈர்ப்பு விதி மேல எல்லாம் நம்பிக்கை அதிகமாகி இருக்கு. ஆனா இத வெறும் மூட நம்பிக்கையா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க ஆழமான விஷயத்த புரிஞ்சுக்க முடிஞ்சா உங்க வாழ்க்கையில எதையுமே சாதிக்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். யூனிவர்ஸ உங்களோட வழிகாட்டியா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட எனர்ஜி லெவலை ஈஸியா மேட்ச் பண்ணிக்க முடியும். நம்மள மீறின ஒரு சக்தியா பார்க்காம நம்மளுக்கான ஒரு கைடன்ஸா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. யூனிவர்ஸ் நம்மளுக்கு வெளியே இல்ல, நாம எல்லாருமே இந்த யூனிவர்ஸோட சக்தியா தான் இருக்கோம். நம்ம எண்ணங்கள் வழியா எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தோடு நெருக்கமான தொடர்புல இருக்கோம். அந்த தொடர்பு உங்க வாழ்க்கையை நல்ல விதமா மாத்தும்னு நம்புங்க. அதுக்கேத்த நல்ல முயற்சிகளை கன்சிஸ்டண்டா எடுக்க தயாரா இருங்க. நீங்க நினைக்கிற வாழ்க்கை உங்களோடதான் ஆகும் நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. உங்க கனவுக்கான சாவி உங்க மைண்ட்ல இருக்க ஆற்றல் தான். உங்க ஆற்றலை யூனிவர்ஸோட ஒரு பார்ட்டா உணருங்க. உங்களுக்கான வாழ்க்கையை வாழ தயாராகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.